மணிக்கு விஷ் பண்றப்ப ஸ்பேஸ் இருக்கு. நம்ம ஸ்பேஸ்ல விஷ் பண்ணலாம் எல்லாரும். சரியா? ஓகே. செஞ்சுட்டா போச்சு. போன வருஷம் தானே இது பண்ணோம் அந்த 24 hours போட்டது போன ஆமா வருஷம் ஆமா தானே. சுஹைல் ஆமா ஆமா சுஹைலின் ஒரு பெரிய எஃபோர்ட்டோட. அவன் அக்கௌண்ட் பாதி நேரம் நான் தாண்டா லாகின் பண்ணி வச்சிருந்தேன். அண்ணே நேத்து நடந்த மாதிரி இருக்குண்ணே அந்த இது அந்த ஸ்பேஸ். ஆமா 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 நேத்து நடந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 2-3 மாசம் அந்த விடிய மாதிரி காலையில ஒரு ரொம்ப அதாவது ஃபாஸ்டா போன மாதிரி டைம் தான் ரொம்ப இருக்குது இந்த ஃபாஸ்டா. ஒன். ஆமா நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த லியோ டைம் அந்த டைம்ல தான் கொஞ்சம் வந்து எல்லாருமே பழக்கமானது. அதுக்குள்ள 3 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நினைக்கும் போது ஒரு பிரமிப்பா தான் இருக்குது. என்ன ஆட்சியும் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது. எஸ் எஸ் எஸ். இன்னைக்கு என்ன ஒரு ஈவெண்ட் நடத்திருப்பாங்க போல ராஜ்மோகன் பார்க்க முடியல. ராஜ்மோகன்லாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி மாதிரி போயிட்டு இருந்தது. முழுசும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. அது பார்த்தேன் ப்ரோ. நல்ல ஈவெண்ட் அந்த புதிய தலைமுறையில. ஆமா இன்டர்வியூ வேற ஒண்ணு வந்திருக்குது. அண்ணே இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட பேசினேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். அது வந்து அவன் எல்லாம் வந்து வயசுக்கு வரதுக்கு முன்னாடில இருந்தே ஃப்ரெண்டு எனக்கு. வயசுக்கு வந்துட்டியா இப்ப நீ? ஆமா அது வந்து ஆம்பளைய அந்த அந்த இதுக்கு அந்த அர்த்தத்துல சொல்றேன். நமக்கு அந்த தொண்டையில எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும்ல அதுக்கு முன்னாடில இருந்து விஷயத்த சொல்லு. அவன் வந்து அஜித் ஃபேனு. அவன் வந்து சொன்னான் என்ன சொன்னான்னா மாப்பிள்ள இந்த மாதிரி வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் வந்து சொன்னேன் டே நீ வந்து சமயத்துல வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன்ப சமயத்துல வந்து பாட்டு பாட போறேன்ப எனக்கு வந்து ஒன்றும் புரியல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு அந்த மாதிரி சொன்னேன். என்ன மாப்பிள்ள நீ வந்து இப்படி பேசுற விஜய்லாம் வந்து நீ பாத்தியா மாப்பிள்ள அப்படின்னு விஜய் டாபிக்கு போனான் டக்குன்னு. என்ன இவன் டக்குன்னு இப்படி போறான் அப்படின்னு பார்த்ததுக்கு நான் வந்து சொன்னேன் டே மாப்பிள்ள அது அவன் வந்து சொல்றான் என்ன சொல்றானா நான் வந்து அவனுக்கு வந்து ஹேட்டர் தான் விஜய் வந்து எனக்கு பிடிக்காது. என்னோட மீடியா சரௌண்டிங்கே வந்து நான் வந்து ஒரு எக்கோ சேம்பர்ல இருந்தேன். என்ன எக்கோ சேம்பர்னா விஜய் வந்து ஒண்ணுமே தெரியாது விஜய்க்கு அவெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல நான் பார்த்த வரைக்கும் விஜய்க்குலாம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும் அவன் ஒரு தற்கொலை ரேஞ்சில் தான் என்னை சுத்தி இருந்தவன் எல்லாரும் நான் பார்த்தது கேட்டது எல்லாமே அது அந்த மாதிரி மட்டும்தான். ஆனா அப்படி வந்து ஜெயிச்சது வந்து எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு மாப்பிள்ள. என்னால வந்து இப்போ வரைக்கும் வந்து அதுல இருந்து வந்து அதை நம்பவே முடியல என்னால. அந்த மாதிரி நானும் வந்து ஆயிடுவேன் மாப்பிள்ள அப்படிங்கிறான். விடாம போதைய போட்டு தெய்வத்தால் ஆகாது நின்னும் அப்படின்னு ஏதோ திருக்குறள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நான் கேட்டேன். நான் அது வரைக்கும் எனக்கு வந்து அவன் திருக்குறள் சொல்ற வரைக்கும் அவன் தெளிவா பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இன்னும் சொல்றேன் என்னன்னா இப்போ ரீசெண்டா கொஞ்சம் வெளியில போகும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ப என் மக வந்து அதுல விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்னு நினைக்கிறேன். அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு அரபிக்காரன் இங்க உள்ள லோக்கல் ஆளு. ஓகே அதில் அந்த வட்டுக்கிட்டுலாம் வச்சுட்டு இருந்தா அப்போ குழந்தை வந்து ரொம்ப கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லா வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்ப எங்க இந்தியா தானே நீங்க வந்துட்டு நம்ம கேரளா இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்னு எஸ் 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 யூ நோ ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன சொல்றான்னா சிலாகிச்சிட்டான். அதாவது எப்படின்னா அந்த ஆளுக்கு என்ன மாதிரியான ஒரு மாசுங்க என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்துட்டு ஜெயிக்கிறாரு. I really admire that guy. Not talking too much. Not talking too much. பட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ வந்து அதிரடியா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. வெரி இன்ஸ்பைரிங். ஐ அட்மைர் தட் கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகே நானே பேஜாராயிட்டேன் அதை கேட்டுட்டு. இங்க உள்ள லோக்கல் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க இந்தியா மேட்டர்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வையேன். ஏன்னா இங்க இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, இன்ட்ராக்ஷன் சர்க்கிள்லயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த குறிப்பா கேரளா தமிழ்நாடு இதை பத்தி ஓரளவு தெரியும்.
பட் ஸ்டில் அதை ரொம்ப சிலாகிச்சு இல்ல சொன்னாங்க. அவரு சிஎம் ஆன நியூஸ் கூட ஓகே, அது தெரியும், அதுவுமே பெரிய விஷயம் தான், அது தெரிஞ்சிருக்கிறது. பட் என்ன நடக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கலாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு, பேசுறாருங்கலாம் ஆமா ஆச்சரியமா ஆமா இருக்கு. அது நியூஸ் வந்துட்டு ஆமா வருது வருது வருது. இங்க உள்ள கல்ஃப் நியூஸ்ல இப்போ இங்க உள்ள ஆர்டிகிள் எல்லாம் போடுறானுங்க இவனுங்க சில விஷயம். ஓகே ஓகே. அந்த மாதிரி போடுறானுங்க. அப்புறம் அவருடைய ஓத் டேக்கிங் செரிமனி அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த இதெல்லாம் அந்த கிளிப்லாம் வந்து அவ்வளவு தூரம் பரவி இருக்குது. என்ன யதார்த்தமா சும்மா அப்படி மீட் பண்ணும்போது வந்து சொல்லுவாப்புல, கேரளாவான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு, இல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்ட்டான். என்ன ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு இருந்தாப்புல. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருந்தது. லைக் வந்து நிறைய பேருக்கு தெரியுது அப்படிங்கறது சொல்றேன். புரியுதா உனக்கு? நிறைய பேர் வந்து இதை அப்படி ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா பாக்குறாங்க, அட்மையர் பண்றாங்க. அண்ணே இப்ப தலைவனை பத்தி ஒரு விவரிக்கிறதுக்கு வந்து தமிழ்ல வார்த்தைகள் கிடையாதுண்ணே. அந்த அளவுக்கு ஒரு சாதிச்சு காட்டிட்டாப்புல, அந்த அளவுக்கு ஜெயிச்சு காமிச்சிட்டாப்புல. எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கங்கள், எத்தனை அடிகள், உதைகள், இவ்வளோத்தையும் தாண்டி இப்போ வந்து நம்ம நாட்டோட சிஎம்மா இருக்காப்புலன்னா அது வந்து நமக்கே அது வந்து இன்னமும் வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு சூழலா தான் இருக்கு. ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு நம்ம தலைவன். அதாவது நான் வந்து அது வந்து இவர் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு அல்டிமேட் கோலா வச்சிருந்தேன். இவர் ஜெயிச்சு சிஎம் ஆகணும், அதை வந்து நம்ம பாத்துடணும், இந்த உசுறு இருக்கிறப்பயே அதை பாத்துடணும், அப்படி அந்த அந்த அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எப்படியாவது இந்த ஜென்மத்துல அவர் சிஎம்மா பாத்துடணும் அப்படின்லாம். அப்படின்ற இதுக்குள்ள வந்து அசால்ட்டா 9 டு 10 அந்த மணி அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஆள் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அரை அரை சதத்தை கடந்து பவர் பிளேக்குள்ளேயே சதத்தை போட்ட மாதிரி ஒரு மேஜிக் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம்ண்ணே அதெல்லாம். நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது பாத்துடணும், சிஎம்மா பாத்துடணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இல்ல போஸ்ட் எலெக்ஷன் போஸ்ட் போலிங் வந்து நம்மளுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு. ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருச்சு. மத்த எவன் சொல்றது நம்பல. நம்ம பசங்க தெளிவா சொன்னானுங்க. நம்ம பசங்க அதுலதான் நான் ரொம்ப என்ன சொல்றதுன்னா வியந்து போனது அதுதான். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றோம், எக்ஸிட் போல இவ்வளவு துல்லியமா சொல்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட்ஸ் சொல்றான். அவங்க தொகுதியில உள்ள நிலவரத்தை தொகுதியில உள்ள நிலவரத்தை கிளீனா அடிச்சானுங்க அவனை பக்காவா. வித் டேட்டாவோட புள்ளி விவரங்களோட கணிச்சு இது பண்ணி நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி இந்த பூத் இவ்வளவு, இந்த 10 பூத் எடுத்தீங்கன்னா இவ்வளவு ஓட்டு வரும், டோட்டலா இவ்வளவு இருக்குது அதுல அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சேன், எங்க பிள்ளைலையாடா இவங்களுக்கு பூத்துல ஆள் போட முடியுமான்னு கேட்டானுங்க. பூத்துல ஆள் போட்டு உங்க ஆட்களையே வந்து வித்து திங்கிற அளவுக்கு வந்துட்டு இவனுங்க உஷாரா இருந்திருக்கானுங்க. புரியுதா? அவங்களுக்கு கண்ணுல மண்ணை விட்டானுங்க அத்தனை பேருக்கும். இவனுங்களை போயிட்டு பூத்துல ஆள் போட தெரியுமா, ஆள் போட்டாலும் ஓட்டை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, எல்லா பேச்சையும் தாண்டிதான் வரணும்னு இல்ல. அருண்ராஜ் வந்துட்டு அவர் பேட்டி கொடுத்தப்ப வந்துட்டு சொன்னாரு, இது மாதிரி எல்லாரையும் தீவிர சிகிச்சையில வச்சிருக்கோம், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பட் ஆனா அந்த 7 பேர் வந்துட்டு நியூஸ்ல தான் வந்தது, பாலிமர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டான இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட எல்லாமே பண்ணோம். எனக்கு அது விஷயமும் தெரியல. அதை கண்டிப்பா நான் ஒரு வாட்டி டேட்டா அதை படிச்சிருந்தேன். ஏதாவது ஆர்டிகல் ஏதாவது இருந்தா போட்டு எனக்கு டேக் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதை படிச்சு சொல்றேன் ப்ரோ. நான் வந்துட்டு இப்ப எப்படி சொல்றதா சொன்னா, இது யாரும் ரெக்கார்டு பண்ணிட்டாங்கன்னா சிக்கல் வேற. அவ்வளவு கான்ட்ரவர்சியா பேச போறீங்கன்னா பேசாதீங்க, விட்டுருங்க. ரெக்கார்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. நான் இருக்க ஸ்பேஸ் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு துபாயில வந்துட்டு ஃபுட் சேஃப்டில இருக்கேன் ப்ரோ. HSE டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசரா இருக்கேன். ஓகேவா? என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு மொத்தம் 65 டிவிஷன். சேஃப்டியில வந்துட்டு, அப்புறம் குவாலிட்டியில வந்துட்டு, அடுத்தது வந்துட்டு நம்மளோட எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் கோடு, டிசிப்ளின் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளோட ஹைஜீனிக்கை தான் வந்துட்டு அங்கே எதிர்பார்ப்பாங்க எல்லாமே, எவ்ரிதிங். இப்போ ஒரு மெட்டீரியல் அவுட் ஆகுது, ஒரு மெட்டீரியல் இன் ஆகுது, அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. பேப்பர் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வரணும் ப்ரோ. நம்ம இதை மேலே எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா.
அதான் அரசாங்கம் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ரூல்ஸ் நல்லா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஆமா ஃபாலோ ப்ரோ. பண்ணணும். ஒரு இதுக்கும் டிபார்ட்மெண்ட் கொண்டுட்டு போகணும் ப்ரோ. ஒரு இதுக்கும் A to Z எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் வேணும் கண்டிப்பா நமக்கு. இதை நம்ம வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு மேலே செலுத்தி நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நம்ம வழி வகுச்சிட்டோம். இவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளை குறையே சொல்ல முடியாது. நம்ம பேப்பர் ஒர்க்கு, மெயில் அதுதான் ஒர்க்கு நம்ம அப்படியே A to Z பிடிஎஃப்லயே காமிச்சிட்டு போயிடலாம். நம்ம இதெல்லாம் செக் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்க மேம்படுத்தியிருக்கோம், இதெல்லாம் குறையெல்லாம் சரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டோம்னாலே வேலை முடிஞ்சிச்சு ப்ரோ. அதுதான் அதுதான் இது இப்போ கவர்மெண்ட்ல இப்பதான் புது கவர்மெண்ட், அவங்க இன்னும் டைம் எடுப்பாங்க. கண்டிப்பா அது பண்ணிட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா நீங்க அதை போடுங்க. கடப்பாறை டேக் பண்ணுங்க. ரைட் அப் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சொல்லுங்க, அது எப்படி இது பண்ணணும். கடப்பாறையில நம்ம போடுவோம். ஓகே கடப்பாறையில ஐபோன்ங்கிறது வந்து பாலால் சாக்குற மாதிரி ட்ரெயின் ஆனவங்க மட்டும்தான் உள்ள குதிச்சு இது இறங்க முடியும். அப்படி கிடையாது, சொல்றேன். உன்னுடைய கருத்தை நீ சொல்லலாம். இந்த கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. என்ன சையத் ப்ரோ, தலைவருக்கு நாளைக்கு பர்த்டே, பிறந்த நாள், 52வது பிறந்த நாளா? 52வது பிறந்த நாள். போக்கிரி FDFSல இருந்து காலம் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடி இருக்குன்றது இதை பார்த்தாதான் தெரியுது. ஓ, நீ ஃபர்ஸ்ட் பார்த்த FDFS? போக்கிரி தான் ஃபர்ஸ்ட் FDFS தான் எனக்கு. எப்படா ஜனநாயகத்துக்கு வந்து இது கிடைக்காதாமா, சென்சார் தர மாட்டாங்களா? முடிஞ்சதா அது? அதுக்கு குறுக்க நிக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே வாயடைச்சு போயிருவீங்க. யாரு யாரு அண்ணனா? யார் பிஸ்மி அப்படிதானே சொல்லிட்டு இருந்தா. ஏதோ நான் தம்ப்நெயில் மட்டும் பார்த்தேன். பிஸ்மி எல்லாம் என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பாரு, சொல்ற எல்லாமே இல்ல அத பத்தி கேட்கவே மாட்டாராம் சையத் ப்ரோ. ரொம்ப ஃபோக்கஸ்டா கவர்மெண்ட் இருக்காராம். அது ஓகேடா. இப்ப இதுல வந்து நடக்கிறது என்னன்னு கேக்குறேன் நான். அது கிளாரிட்டி இல்ல, வந்துச்சா என்னன்னு கூட தெரியல. சர்டிபிகேட் பத்தி எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மென்ட்யா? அங்க என்ன கரெக்ஷன் இல்ல ரிவிஷன் கமிட்டி போச்சு, அதுல என்ன அப்படி என்ன கரெக்ஷன் சொன்னாங்களா, அதை இவங்க மாத்திட்டாங்களா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆச்சு வரணும்ல. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இந்த சர்டிபிகேட் ரிலேட்டட் எல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பார்க்கணும். ஆனா நான் வந்து பார்த்துட்டு இருப்பாரு இதெல்லாம். அவங்க ஏதாச்சும் சொல்லணும், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்களா? விவரம் தெரியாமலாம் கேவின் எல்லாம் கலாச்சிடாதீங்க. அவன் எல்லாம் முரட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். நான்லாம் ஆசையா ப்ரோ 22ஆம் தேதி வரும், 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டு 22ஆம் தேதி இங்க ஜாலியா லீவ் போட்டு படத்துக்கு போலான்ட்டு. நம்மளும் எவ்வளவு நாள் தான் பார்க்காம இருக்கிறது சையது? இன்னொரு வருஷம் டைம் கொடுக்கலாமா? ஓடிடிலாச்சும் ரிலீஸ் பண்ணிடலாம் ப்ரோ. நம்ம அப்படியே ஓடிடிக்காச்சும் வருமானம் வரும். உனக்கு தியேட்டர் இல்லையா கூட. இப்போ ஓடிடில ரிலீஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல, சும்மா ஜெனரலா கேக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு பல நாட்டுல சென்சார் சர்டிபிகேட் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனா இந்தியால மட்டும்தான் பிரச்சனையாங்க. ஆக்சுவலா கனடால ரெடியா இருந்தது. நான் டிக்கெட் எல்லாம் அப்போ Jan 9th வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வர ரெடியா வச்சிருந்தேன். கரெக்டா அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். யுஏஇ நாங்கலாம் புக் பண்ணியாச்சு, எல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. அதான் அப்பெல்லாம் புக் பண்ணி வச்சிருந்து நல்ல தியேட்டரா வேணும்னு சொல்லிட்டு டொரண்டோல இருந்து வேற ஒரு ஊருக்குலாம் போகலான்னு இருந்தேன். வேற ப்ரொவின்ஸ்க்கே போலான்ற மாதிரி இருந்தேன். அந்த மாதிரிலாம் இங்க சையது நம்ம பேருனா சில ட்விட்டர் பசங்க ஓகேவா, அவனுங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் தான் புக் பண்ணி வச்சிருந்தேன். அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டானுங்க, அவனுங்க எனக்கு கொடுத்துட்டானுங்க ஓகேவா. புக் பண்ணி வச்சிருந்தேன், படம் வரல ஓகேவா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் இருந்துட்டு ஓகே உங்களுக்கு நான் பணம் அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னா, ப்ரோ இல்லை ப்ரோ வெயிட் பண்ணுங்க,
இன்னும் கொஞ்ச நாள்ல 1 வாரம் 2 வாரத்துக்கு இது வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாசம் அவனுங்களும் காசு கேட்காம வச்சிருந்தானுங்க. ஓகேவா? சரி நானும் ரிட்டர்ன் பண்ணாம வச்சிருந்தேன். சரி படம் வரும்னு பார்த்தோம். அது ஒரு கட்டத்துல வந்து ஓகே ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி போன அப்புறம் ப்ரோ நான் சென்ட் பண்றேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். பாவம் எல்லாம் ச்சே இப்படி ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. நம்ம கடைசி படம் அது இதுன்ட்டு ஒரு ட்ரீம்ல இருந்து அந்த ஒரு ஒரு ஃபேர்வெல் கூட ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் கிடைக்காம போயிடுச்சு. ஜெயன் ப்ரோ ரிலீஸ் பண்றது தான் பண்றாங்க. கனடாக்கும் சேர்த்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ரிலீஸ் அப்பதான் ப்ரோ நாங்களும் நிம்மதியா இருப்போம். இல்ல அது அந்த சைடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்துட்டு ஏதாவது இங்கெல்லாம் வந்துட்டு என்ன இதெல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லியோ அல்லது தலைவர் சொல்லியோ பண்றாங்க. என்ன இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு போடுறாங்க. அவ்வளவுதான். தியேட்டர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி அங்க யாராவது பண்ணா உண்டு. நீங்களே கூட எடுத்து பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியல. தமிழ் படத்துக்கு இங்க ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஒன்னு வுட்சைட் ஸ்கொயர் இல்லைன்னா யாருக்கு இந்த 2 தான் இருக்காங்க இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம். கனிஷ் ப்ரோட்ட கேளுங்க சொல்லுவாரு. யாரு கனிஷ் ப்ரோ கிட்டயா? ப்ரோ சொல்லுங்க கனடால யாரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க? இல்லையா அவர் ஸ்பேஸ்ல இல்லையே இங்க. ஓ ப்ரோ எங்களெல்லாம் பார்த்தா பாவமா தெரியலையா? நாங்களாம் அண்ணனை சினிமால பார்க்க முடியாம போர் அடிக்கிறீங்க எங்களுக்கு. சரி அட்லீஸ்ட் அசம்பிளாச்சும் பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு வழியா ஸ்பேஸ் அலோ பண்ணிருக்கான் பேசுறதுக்கு. அலோ பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தான். The host is having connection issues னு வருதுடா. ஐயோ அவர் வெளிய போயிட்டாருன்னு நினைக்கிறேன் மறுபடியும். கோலி முடிச்சு. அப்படின்னா இப்ப கட் ஆயிரும். சுரேந்தரே இருக்கிறியா? இல்ல இன்னும் கிளம்பி இருக்குமே. இல்ல அவர் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஆளை காணோம். இல்ல கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. எனக்கும் இப்பதான் கால் முடிஞ்சு. இன்னும் ஓகே ஸ்பேஸ். அதான் ப்ரோ இல்ல அது கட் ஆகல. நான் கட் ஆனா இன்னும் ஆயிருக்கும். ரீகனெக்ட் பண்ணிட்டானா? ஆமா அல்ல அவர் இருக்காரு. வேற ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பேச முடியாம. அதனாலதான் அவனே அவனுக்கு வீக்கெண்டு இருக்கான். ஸ்பீக்கர் காட்டுதான் கேக்குறான். எனக்கு ஐடியே காட்டலையே. இருக்கானே எனக்கு காமிக்குது. ஐடி இருக்கு. எக்ஸ்பைரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 6 மணி நேரத்துல 1100 ஃபாலோவர்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கான். நீ என்ன விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிற நீ? ஏண்டா அவன் கவினை சொல்றான். ஓகே. ஹலோ என்னடா எப்படி இருக்க? சத்தமே இல்ல. நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சக்தி நல்லா இருக்கேன். நீதானாடா? நான் ஏதோ வேற சக்தி சொல்றேன். வாய்ஸ்லயே தெரியல. டேய் என்னடா இவ்வளவு நாளா என்ன சக்தினா திடீர்னு இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்கிற? நாளைக்கு போட்டோ வரதுக்காக இன்னைக்கு என்ட்ரி கொடுக்குறான். சிஎம் யாரு போட்டோக்கடா? விஜய் போட்டோக்கா இல்ல வேற யாரா போட்டோக்கா? வரும்போதே தெளிவாக கொந்தளிச்சிருவாங்க. அமைதியா இருங்க.
இலா பாப்பாவா நிலா பாப்பா வந்து இது இருந்தானே அந்த சக்தி தானே இது சும்மாறா நீ வேற இன்னும் போட்டா 3 வருஷம் ஆகுதுடா அது ஏண்டா முடிஞ்சு அவன் இன்னும் இது பண்ணிட்டு இருக்கான் எப்படிலாம் அவனுக்கு எவ்வளவு பெரிய ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கு ஆமா நான் அதுக்கப்புறம் இது விட்டோபா ப்ரோ சச்சின் ப்ரோட்டி சையத் ப்ரோட்டி கேளுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நான் 140ன்னு சொல்லிட்டு இருந்தேன். 140 சொல்லிட்டு இருந்தியா? நடிக்கிட்டு இருந்த வாட்ஸ்அப்ல இருந்து ப்ரோ ஷுவர் தானே ப்ரோ? டே ஷுவரா ஷுவர். எத்தனை மே 1 நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு இல்ல நான் வந்து மனசு அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்றேன்னா இல்ல ப்ரோ எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் வந்து மனசை தேத்திக்கிடுவேன். ஆனா என்ன இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்படுவேன், நான் வந்து இதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால வந்து பொய் சொல்லி மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். நான் ஏதோ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருவோன்னு பொய் சொல்றீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டான். டேய் உறுதியா ஜெயிக்க போறோம், பதவியேற்பு விழாக்கு மண்டபம்லாம் புக் பண்ணி இது ஹால்லாம் புக் பண்ணியாச்சுடா, நீ என்ன பேசிட்டு இருக்கிற, நீ எல்லாம் அதிரடியா போய்கிட்டு இருக்குது அப்படி நான் உன அந்த அளவுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டு இருக்கிற ஆளா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சக்தி என்ன என்ன எப்படி போகுது, எதுவும் கல்யாணம் இல்ல சக்தி கான்ஸ்டிடுவன்சிலேயே வந்து எம்எல்ஏவா கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு சக்திக்கு தான் பெரிய நன்றி. ஆமா பெரிய வேலை பார்த்திருக்கிறான் உள்ளக்க. அதாவது எங்க ஆபீஸ்ல 50 ஓட்டு போட வச்சேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எங்க வீட்டுல ஒரு 20 ஓட்டு. சூப்பர் சூப்பர். ரிசல்ட் வந்த அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஆபீஸ் போனேன். எல்லாரும் நான் எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன், சக்தி நீங்க தான் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இப்படிங்கிறாங்க, என்னமோ நானே ஜெயிச்ச மாதிரி வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி இப்படின்னாங்க. நண்பர்களே, போன வருஷம் 24 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டீங்க, இந்த வாட்டி 48 மணி நேரம் ஸ்பேஸ் போடுவீங்களா? வாடா புது கட்சி திறக்கிற ஷானவாஸ் மச்சானே. ஷானவாஸ் மாமால இருந்து எப்போயா மச்சான்? என்னையா இது, உறவு கூட ஒரு கான்ஸ்டன்டான உறவு கொடுக்க மாட்டேங்குது. இல்ல நதீர் 48 மணி நேரம் ஸ்பேஸ் போடணும்னா நீ உன் ஃப்ரெண்டு சுயல தான் கூப்பிட்டு அவனை கூப்பிட்டுங்கப்பா, அவனை கூப்பிட்டு உள்ள சுயல் பிங் பண்ணுங்க யாராவது. இது என்ன புது அப்டேட் ஆகுது, ஸ்பேஸ்ல ஸ்பீக்கர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பேஸே கீழே காட்ட மாட்டேங்குது. சுரேந்தர் வீட்டுல சொந்தக்காரங்க வந்திருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் போட மாட்டான். வீட்டுல சொந்தக்காரங்க சுரேந்தர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பழைய டாபிக் தான் இருந்தாலும் வந்து சச்சின்லாம் வந்துட்டு அதுல இருந்தான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு க்ளோஸ்டு இதுல வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருந்தோம். லைக் வந்து அப்போ அந்த டைம்ல அப்போ இந்த சக்சஸ் மீட்ல வந்துட்டு நம்மால் பாட்டுக்கு நிறைய பேசிட்டு போயிட்டாரு. நம்மளால எது ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது, எதை ஜெயிக்க முடியாது அதை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமிக்கைகள்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த பசங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க, இவங்களால டைஜஸ்ட் பண்ண அரசியல்னு ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. ஆமா அடுத்தவன் கேட்டான், அப்ப அவன் கேட்டான் சரி அவர் அரசியல தான் மீன் அந்த ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அவர் அரசியல் தான் மீன் பண்றாரு என்றால் அப்ப வந்து அவர் வந்து சினிமால இருப்பாரா இருக்க மாட்டாரா? எப்போ 2023 நவம்பர்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த டிஸ்கஷன்லாம். படம் ஓடி முடிஞ்சு சக்சஸ் மீட் முடிஞ்சு 2023 நவம்பர்ல 3 வருஷம் இன்னும் ஆகல, 2 வருஷம் தாண்டிடுச்சா லைக் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ அது எப்படி சக்தி நம்ம சொல்ல முடியும்? அதை நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி? நான் தலைவரை ஃபாலோ பண்ண வரைக்கும், அவரை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வரைக்கும், ஒரு விஷயத்த கையில இருக்கிறாருன்னா அதுக்கு 100% டெடிகேஷனோட தான் இருப்பாரு. ஆக வந்து படத்துல அது உங்களுடைய ஒப்பீனியன். நீ ஏன் ஒப்பீனியன் கேட்ட, நீ வந்து இல்ல நீங்க அப்படி விரும்புறீங்க ப்ரோ, அது உங்க கருத்து. அது அவர் அப்படிலாம் இருப்பாருன்னு, அவரு அப்படிதான் செய்வாரு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை நாமெல்லாம் சேர்ந்து அவரை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்துட்டோம். அது நமக்கு ஏதோ ஒரு படம் நடிக்க கூடாது அப்படிங்கிற ஆசை மாதிரியும், நடிச்சா வேண்டாம் நடிக்க கூடாது நீங்க அரசியல பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும். அவன் சொன்ன இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க தான் பேசி பேசி அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு போட்டா ஒரே போடா போட்டா சிரிப்பு தாங்க முடியல. இதெல்லாம் என்ன ஒரு த்ரெட் போட்ட ஞாபகம் இருக்கா? ஆமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட் வந்தா தோத்துருவாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் த்ரெட்ல போட்டது எல்லாமே நடந்துச்சு. அவரை வந்து அசிங்கப்படுத்துவாங்க, அதெல்லாம் அந்த இதுக்குதான் பயந்தேன்னு சொல்லிதான் நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு அதையும் மீறி அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அது அவரோட ஆறா, அப்புறம் அவரோட மக்கள் அவர் மீது வச்சிருந்த நம்பிக்கை, அவ்வளவுதான். அத்தனை வருஷம் அந்த நம்பிக்கையை வந்து சம்பாரிச்சு வச்சிருந்திருக்காரு அவரு. ஆட்டோக்காரர் வந்துட்டாரு, இனிமே ஆட்டமே சூடு பிடிக்கும் வேற மாதிரி. நாளைய தீர்ப்புல இருந்து ஆரம்பிக்கும் கதை. 90ல ஆரம்பிச்சு 2K கிட்ஸ் 2K தளபதி ஃபேன்ஸ். ஆக்சுவலா அந்த போன வருஷம் இப்படிதானே உட்காந்து
24 மணி நேரம் என்ன பேசுவீங்க? இப்படிதானே என்ன ஒவ்வொன்னா பேசுவீங்க? உட்காந்துட்டு ஆமா. எப்பா எவ்வளவு பேசணும். ஆட்டோக்காரர்லாம் ஒரு லெவலுக்கு மேல கோவம் ஆயிடுவாரு. அவர் அந்த குரூப்ல போட்டிருந்தாரு. ஏதாவது போடுவீங்களா ஸ்பேசிஸ், அவருக்கு பிறந்த நாள் வருது. ஆமா ஆமா. இல்ல இல்ல ஆக்சுவலா எனக்கு அவர் அதுக்கு முன்னாடி ஓகேவா, அந்த வருஷமும் இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 24 மணி நேரம் ஸ்பேஸ் போடலாமே, இப்படி 50வது போடலாமே பிறந்த நாளைக்கு அப்படின்னு 50 மணி நேரம் ஸ்பேஸ் போட சொன்னேன். 50 மணி நேரம் ஸ்பேஸ் கரெக்ட். ஆமா லைக் என்ன ப்ரோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ப்ராக்டிக்கலா அது முடியவே முடியாது அப்படி இப்படின்னும். ஆமா. உண்மையாலுமே 24 ஸ்பேஸ்மே வந்து கஷ்டம் தான், அது முடியல. அது நடுவுல பிரேக் ஆச்சு. இருந்தாலும் அது டக்குன்னு உடனே அந்த ஒரு அடுத்த ஒரு நிமிஷத்துலயே